இன்றைக்கி வந்து வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பீஸா சாஸ், இன்னொன்று வந்து பீஸா. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பீஸா சாஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பீஸா ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பீஸா சாஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 தக்காளி வந்து நான் வந்து எடுத்து வேக வச்சுருக்கேன். 5 தக்காளி எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு வேக வச்சுட்டு அது தோல் வந்து உரிக்கிற மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சா போதும். 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அந்த தோல் வந்து நல்லா உரிக்கிற மாதிரி வந்தோடனே அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தோல் உரிக்கிற மாதிரி வெந்துருச்சு. இப்போ வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து ஆறினோடனே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடாயில் வந்து நான் வந்து பட்டர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன், அன்சால்டட் பட்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம வந்து பூண்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பட்டரில். ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் வதக்கி விடுங்க நல்லா. பூண்டு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து பெரிய வெங்காயமும் அதே மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது கூட நம்ம தண்ணியில் சேர்க்க தேவையில்ல. இது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 1 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நல்லா வந்து அது வந்து நல்லா எல்லாமே வதங்கி நல்லா வரணும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்குது, கொஞ்சம் திக்கான போதும். அடுத்தது நான் வந்து என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஹெர்ப்ஸுக்கு பதிலாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் வந்து நான் கொத்தமல்லி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லார்ட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி நீங்கள் வந்து சேர்த்து பண்ணும்போது ஒரு 2 நாள் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட்டும் காரமும் சேம் லெவலில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸ்வீட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீஸா ரெடி பண்ண போகிறோம். பீஸாவுக்கு வந்து பீஸா பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா வார்ம் வாட்டர் வந்து கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ட்ரை ஈஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சுகர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சால்ட் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மைதா வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நான் மூடி வச்சுருக்கேன். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆனோன்னா பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 2 கப்பு வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1 ஹவர் வந்து நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து எடுத்து நம்ம பீஸா பேஸ் வந்து ரெடி பண்ணலாம். நம்ம வந்து கடாயில் வந்து பண்ண போகிறதுனால கடாயில் வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து கடாயில் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் அதிலே வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது நான் வந்து பீஸா பேஸ் வந்து ரெடி பண்ணுறேன். அதில் வந்து வச்சுட்டு நம்ம ஷேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீஸா சாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதில் அது மாதிரி ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணி விட்டுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா
கேப்சிகம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்சிகம் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம் பீஸா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கேப்சிகம் ஆட் பண்ணிடணுன்னே சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா 25 மினிட்ஸ் கரெக்டாக நீங்கள் வச்சு எடுத்தால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து க்ரன்ச்சியாக கிடைக்கும். நம்ம வந்து கடாயில் பண்ணுறதுனால அதனால வந்து நம்ம வந்து நிறையா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணணும். இதை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பீஸா வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகும். பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சு. பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஈஸியாக வீட்டிலே வந்து நம்ம கடாயிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ரெசிபியும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.